கடந்த சில நாட்களாக முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துகள் சோசியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்டு வரும் சூழலில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வினய் நர்வாலின் மனைவி ஹிமான்சி முஸ்லிம்கள் மீது வெறுப்பை பரப்பாதீர்கள், நாங்கள் அமைதியையே விரும்புகிறோம் என்று உருக்கமாக கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இறந்த 26 பேரில் திருமணமாகி சில நாட்களே ஆன 26 வயதான வினய் நர்வால் என்ற கடற்படை வீரரும் ஒருவர். வினய் நர்வாலுக்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி திருமணமும் 19ஆம் தேதி திருமண வரவேற்பும் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு மனைவியுடன் ஹனிமூனிற்காக ஜம்மு காஷ்மீர் சென்றிருக்கிறார். அப்போதுதான் பயங்கரவாதிகள் தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் வினய் நர்வாலின் 27வது பிறந்த நாளை முன்னிட்டு ஹரியானாவின் கர்னாலில் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் கர்னாலின் பாஜக எம்எல்ஏ ஜாக்மோகன் ஆனந்தும் கலந்து கொண்டார். அப்போது இறந்த கடற்படை வீரர் வினய் நர்வாலின் மனைவி வேண்டுகோள் ஒன்றை வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், யாரிடமும் வெறுப்போ பகையோ காட்டக்கூடாது, ஆனால் அதுதான் நடக்கிறது. முஸ்லிம்கள் மற்றும் காஷ்மீரிகளுக்கு எதிராக மக்கள் செயல்படுகின்றனர். எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு அமைதி வேண்டும், அமைதி மட்டுமே வேண்டும். அதேபோல் எனது கணவரின் மரணத்திற்கு நீதி வேண்டும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி வருகிறது. I do not want any hatred towards anybody. This is what is happening. People going against Muslims or Kashmiris, we don't want this. We want peace and only peace. Of course we want justice. Of course the people that have done wrong with him should be punished. All of us are blood are donated. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.